வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி கடலூர் சாலையில் 72 கோடி ரூபாய் செலவில் ரயில்வே மேம்பாலம் அமைக்கும் பணி முதலமைச்சர் ரங்கசாமி பூஜை செய்து தொடங்கி வைப்பு. சாத்தனூர் மற்றும் வீடூர் அணைகளில் இருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் ஆற்றங்கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு ஒலிபெருக்கி மூலம் வெள்ள அபாய எச்சரிக்கை. புதுச்சேரியில் விட்டு பெய்து வரும் கனமழையால் சாலைகள் மற்றும் தாழ்வான பகுதிகளில் வெள்ள நீர். பொதுமக்கள் பாதிப்பு. புதுச்சேரியில் உலக கரலாக்கட்டை தினம். புதுச்சேரி மற்றும் வெளிமாநிலங்களைச் சேர்ந்த 110 பேர் கலந்து கொண்டு இடைவிடாமல் 21 நிமிடங்களுக்கு 1188 முறை கரலாக்கட்டை சுற்றி உலக சாதனை. புதுச்சேரி கடலூர் சாலையில் 72 கோடி ரூபாய் செலவில் ரயில்வே மேம்பாலம் அமைக்கும் பணியினை முதலமைச்சர் ரங்கசாமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் இருந்து முதலியார்பேட்டை வழியாக கடலூர் செல்லும் பிரதான சாலையில் எப்பொழுதும் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த சாலையாகவே காணப்படும். மேலும் கடலூர் சாலை நடுவே உள்ள ரயில்வே கேட் தினமும் குறைந்தது 7 முறை மூடி திறப்பதால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வந்தது. இந்நிலையில் போக்குவரத்து நெரிசலுக்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் புதுச்சேரி கடலூர் சாலையில் 72 கோடி ரூபாய் செலவில் ரயில்வே மேம்பாலம் அமைக்க திட்டமிடப்பட்டு அதற்கான அடிக்கோல் நிகழ்வு இன்று நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி பூஜை செய்து மேம்பாலம் அமைக்கும் பணியினை தொடங்கி வைத்தார். முதலியார்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், அரசியல் பிரமுகர்கள், பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். சாத்தனூர் மற்றும் வீடூர் அணைகளில் இருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் புதுச்சேரியில் ஆற்றங்கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு புதுச்சேரி அரசு சார்பில் ஒலிபெருக்கி மூலம் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டு வருகிறது. தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த 2 தினங்களாக கனமழை பெய்து வருகிறது. இந்த கனமழை காரணமாக தமிழகத்தில் உள்ள வீடூர் மற்றும் சாத்தனூர் அணைகள் நிரம்பியுள்ளதால் அங்கிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. வினாடிக்கு 2000 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் புதுச்சேரியில் உள்ள சங்கராபரணி ஆறு மற்றும் தென்பெண்ணை ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனை அறிவுறுத்தும் வகையில் புதுச்சேரி அரசானது அந்த 2 ஆற்றங்கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்களை உடனடியாக பாதுகாப்பாக இருக்கும்படி புதுச்சேரி அரசானது அறிவித்துள்ளது. மேலும் அந்த பகுதி மக்களுக்கு இது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் புதுச்சேரி அரசு அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் அந்தந்த ஆற்றங்கரையோர கிராம பகுதிக்கு சென்று ஒலிபெருக்கி மூலம் தெரு தெருவாக வீடு வீடாக சென்று வெள்ளப்பெருக்கு ஏற்படும் என அபாய எச்சரிக்கை விடுத்தும் அங்கு வசிக்கும் மக்கள் உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற வேண்டும் என கூறி வருகின்றனர். புதுச்சேரியில் விட்டு பெய்து வரும் கனமழையால் சாலைகள் மற்றும் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. இதனால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருந்தது. அதன் அடிப்படையில் புதுச்சேரியில் இன்று காலை முதலே விட்டு அவ்வப்போது கனமழை பெய்து வருகிறது. இந்த கனமழை காரணமாக பெரும்பாலான சாலைகளில் தாழ்வான பகுதிகளிலும் மழைநீர் தேங்கியது. இதன் காரணமாக வாகனங்கள் மழைநீரில் ஊர்ந்தபடி சென்றன. மணவெளி சட்டமன்ற தொகுதி நல்லவாடு மீனவ கிராமத்தை சேர்ந்தவர்கள் புதுச்சேரி 100 அடி சாலை மேம்பாலம் அருகே ஏற்பட்ட சாலை விபத்தில் காயமடைந்தனர். விபத்தில் காயமடைந்து புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர்களை மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் மருத்துவமனைக்கு நேரில் சென்று அவர்களிடம் நலம் விசாரித்தார். பின்னர் மருத்துவர்களிடம் அவர்களின் நிலை குறித்து கேட்டறிந்து காயமடைந்தவர்களுக்கு சிறப்பான மருத்துவ சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செய்தார். புதுச்சேரி உலக கரலாக்கட்டை தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி மற்றும் வெளி மாநிலங்களைச் சேர்ந்த 110 பேர் கலந்து கொண்டு இடைவிடாமல் 21 நிமிடங்களுக்கு 1188 முறை கரலாக்கட்டையை சுற்றி உலக சாதனை படைத்தனர். பாரம்பரிய கலையான கரலாக்கட்டை குறித்து அடுத்து வரும் தலைமுறையினருக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி உலக கரலாக்கட்டை தினம் கடைபிடிக்கப்படுகிறது. அதன்படி இந்த ஆண்டு புதுச்சேரி பூரணாங்குப்பம் ஜோதி சிலம்பம் ஷத்ரிய குருகுலம் சார்பில் உலக கரலாக்கட்டை தினத்தை முன்னிட்டு 13வது ஆண்டாக அசிஸ்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி பாரடைஸ் கடற்கரையில் ஜோதி சிலம்பம் ஷத்ரிய குருகுல நிறுவனர் கலைமாமணி
ஜோதி செந்தில் கண்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்த சாதனை நிகழ்ச்சியை சபாநாயகர் செல்வம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். பாஜக மாநில செயலர் வெற்றி செல்வன் முன்னிலை வகித்தார். அசிஸ்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் அமைப்பின் செயற் மேலாளர் தமிழ்வாணன், தேசிய ஒருங்கிணைப்பாளர் அருண் முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் உள்ளூர் மற்றும் வெளி மாநிலத்தை சேர்ந்த ஆண்கள், பெண்கள் என மொத்தம் 110 பேர் கலந்து கொண்டனர். இடைவிடாமல் 21 நிமிடம் நடைபெற்ற சாதனை நிகழ்ச்சியில் பித்தம், வாதம், கபம் என்ற அடிப்படையில் மெய்ப்பாடம் 1188 முறை சுற்றி உலக சாதனை படைத்தனர். சாதனை படைத்தவர்களுக்கு உலக சாதனைக்கான சான்றிதழ் வழங்கப்பட்டது. திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருபுவனை கிராமத்தில் கருங்கல் ஜல்லி சாலைகள் அமைத்தல் மற்றும் வடிகால் வாய்க்காலை மேம்படுத்துதல் பணிக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருபுவனை கிராமத்தில் திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் 14 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் திருபுவனை கிராமத்தில் உள்ள திருமுருகன் நகர், பாலாஜி நகர் மற்றும் வரதராசு நகர் உள்ளிட்ட பகுதிகளில் உட்புற தெருக்களுக்கு கருங்கல் ஜல்லி சாலைகள் அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதேபோல் திருபுவனை கிராமத்தில் உள்ள பனந்தோப்பு பகுதி உட்புற தெருக்களுக்கு சாலையை மேம்படுத்துதல் மற்றும் பக்க வடிகால் வாய்க்காலை மேம்படுத்துதல் பணிக்கான பூமி பூஜை 26,20,000 ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் பாஸ்கர், ஊர் பிரமுகர்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ரஜினிகாந்த் பிறந்தநாளை முன்னிட்டு தலைமை மன்ற நிர்வாகியின் குழந்தைக்கு லாஸ்பேட்டை தொகுதி பொறுப்பாளர் ராஜா தங்க மோதிரத்தை அணிவித்தார். ரஜினிகாந்த் பிறந்தநாளை முன்னிட்டு தலைமை மன்ற நிர்வாகியின் குழந்தைக்கு லாஸ்பேட்டை பொறுப்பாளர் ராஜா தங்க மோதிரத்தை அணிவித்தார். நிகழ்ச்சியில் மாநில செயலர் பிரபாகரன், மாநில நிர்வாகி ஆட்டுப்பட்டி பாஸ்கர் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்தினர். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் 74வது பிறந்தநாள் விழா இன்று புதுச்சேரி முழுவதும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. விழாவின் தொடக்க நிகழ்ச்சியாக புதுச்சேரி மாநில ரஜினிகாந்த் தலைமை ரசிகர் நற்பணி மன்றம் சார்பாக அருள்மிகு ஸ்ரீ மணக்குள விநாயகர் திருக்கோவிலில் சிறப்பு வழிபாடு செய்யப்பட்டு தங்கத்தேர் இழுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து புதுச்சேரியில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சிகள் அனைத்தையும் புதுச்சேரி மாநில செயலாளர் பிரபாகர் அவர்கள் தலைமையேற்று நடத்தினார். நிகழ்ச்சியில் மாநில நிர்வாகிகள் குமார், காமராஜ், ரமேஷ், ராமச்சந்திரன், தாரகை, ராஜா, அஜித், தினேஷ், ராணா விஜயகுமார் மற்றும் ஏராளமான ரசிகர்கள் கலந்து கொண்டனர். சர்க்கிள் கல்ச்சர் பிராங்கோ இந்தியன் நிறுவனம் புயலில் பாதிக்கப்பட்ட புதுச்சேரி பொதுமக்களுக்கு பொருள் உதவி வழங்கினர். சர்க்கிள் கல்ச்சர் பிராங்கோ இந்தியன் என்ற நிறுவனம் 2002ஆம் ஆண்டு பிரான்சில் தொடங்கப்பட்ட தொண்டு நிறுவனமாகும். இதன் குறிக்கோள் இந்தியாவில் வாழும் ஏழை எளிய மக்களுக்கு உதவுவது மற்றும் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவி புரிந்திடவும், கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு உதவிடவும், இருளர் மற்றும் பழங்குடியினர் வாழ்வாதாரத்தை உயர்த்திடவும் செயல்பட்டு வருகிறது. டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி ஏற்பட்ட பெஞ்சல் புயல் காரணமாக புதுச்சேரி முழுவதும் சேதம் ஏற்பட்டுள்ளது. இந்த அமைப்பின் மூலம் புதுச்சேரி காட்டேரிக்குப்பம் மக்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. புதுவை வானரப்பேட்டில் உள்ள தாவீதுபேட் மற்றும் உப்பளம் நேதாஜி நகர் ஒன்றில் வசிக்கும் ஏழை எளிய மக்களுக்கு சுமார் 1000 ரூபாய் மதிப்புள்ள மளிகை பொருட்களை 100க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டது. இதன் அமைப்பின் துணைத் தலைவர் திரு தாவீது புஷ்பராஜ் இந்த உதவிகளை வழங்கினார். உருளையன்பேட்டை அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் புதிய வகுப்பறை கட்டிடங்கள் கட்டுவதற்கான பணிகளை உருளையன்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கிற குப்புசாமி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட லப்போர்த் வீதியில் அமைந்துள்ள திருவள்ளுவர் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் புதிய வகுப்பறை கட்டிடங்கள் கட்டுவதற்கான பூமி பூஜை விழா பொதுப்பணித்துறையின் நிதி ரூபாய் 45 லட்சம் செலவில் நடைபெற உள்ளது. இதற்கான பூமி பூஜை விழா உருளையன்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கிற குப்புசாமி எம்எல்ஏ அவர்கள் பூமி பூஜை செய்து பணிகளை துவக்குவதற்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் கல்வித்துறை அதிகாரிகள், பள்ளி முதல்வர் மற்றும் ஆசிரியர்கள், பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர்.